தட்ஸ் ஹவு வி டேக் அவர் எனர்ஜி பேக் டு அஸ். இப்போ அந்த இன்சிடென்ட் நம்ம மைண்டுக்குள்ளே வரும்போது கூட நம்ம மைண்ட் எதுவுமே ரியாக்ட் பண்ணாது, அமைதியாக இருக்கும். அதுக்கு பின்னாடி எந்த எனர்ஜியும் வராது, கோபம் வராது, எந்த எமோஷனும் இருக்காது, சோகம் வராது, பதட்டம் இருக்காது, அதை நினச்சி வருத்தப்பட மாட்டோம். ஸோ இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகே அங்கேருந்து என் எனர்ஜியை நான் எடுத்துட்டேன், அந்த சுச்சுவேஷனில் இருந்தும் இந்த பர்சன் கிட்ட இருந்தும் ஐம் நாட் கோன் ரியாக்ட் எனிமோர் அப்படின்ற அளவுக்கு. இது வந்து உடனே நடந்துடாது, கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் இது நடக்கும். ஸோ இப்படி நீங்கள் அந்த பர்சன் கிட்ட இருந்தும் அந்த சுச்சுவேஷன் கிட்ட இருந்தும் நீங்கள் உங்கள் எனர்ஜி எடுத்ததுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் பற்றி யோசிச்சாலும் உங்கள் மைண்டுக்கு வரும், கண்டிப்பாக வரும், கிளிம்ஸாக வரதான் செய்யும். அப்படி வரப்போ உங்களுக்கு எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகாது, யூ ஆர் நாட் கெட்டிங் அஃபெக்டட் எனிமோர். ஸோ அது உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஸோ அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், என் மைண்ட்லேருந்தும் ரிலீஸ் பண்ணிட்டேன், என் லைஃப்லேருந்தும் அதை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். தட்ஸ் வை ஐ ஃபீல் காம். என்னோட நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப காமாக இருக்குது, பிகாஸ் அதில் என்னோட எனர்ஜி இல்லை அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபர்கிவ்னஸ் நான் முன்னாடியே சொன்னேன், அந்த பர்சனை நீங்கள் மன்னிக்கணும்னு கிடையாது, அந்த சுச்சுவேஷனை மன்னிக்கணும்னு கிடையாது, ஆனால் உங்களை நீங்கள் மன்னிச்சிக்கலாம். நடந்துருச்சு, அந்த இடத்துல என்னால் முடிஞ்சது என்னவோ அந்த டைமில் என்ன பண்ண முடியுமோ அது நான் பண்ணேன். ஐம் சாரி அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து நீங்களே மிரர் முன்னாடி சாரி கேளுங்க, ஃபர்கிவ் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்களே மன்னிச்சுக்கோங்க. நம்ம வந்து வெளியில் இருக்கவங்கள மன்னிச்சு அப்படி கடவுளாகணும் ஞானி ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்மளை நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னா ஃபார் அவர் குட் சேக், நம்மளோட நல்லதுக்காக, நம்மளோட வெல்பீயிங்காக நம்மளை நம்ம மன்னிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் அது சொல்லி பாருங்கள், உங்களை நீங்கள் மன்னிச்சு பாருங்கள். நிறைய விஷயத்தில் நம்ம மேலே நமக்கு கோவம் இருக்கும், அந்த கோவத்திலே என்ன பண்ணுவோம், நம்ம மேலே நம்ம ஹேட்ரட் கொடுப்போம், நம்மளை நம்ம ரசிக்க மாட்டோம், முழுமையாக ரசிக்க மாட்டோம், முழுமையாக நம்மளை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா நீ என்னை எவ்வளோ இடத்துல லெட் டவுன் பண்ணியிருக்க அப்படின்னு உங்களுக்கு கோவம் இருக்கும், உங்களுக்குள்ளே இருக்க அந்த என்ன செய்யறதுக்கு அவ்வளோ கோவம் இருக்கும், காட்டிக்காது பெருசாக. நீங்கள் செய்கிறது என்ன செஞ்சுட்டு தான் இருக்கீங்க இக்னோர் பண்ணிவிட்டு. ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி எழுந்திரிச்சு தேங்க்யூ சாரி இது ரெண்டும் சொல்லிவிடுங்க, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுங்க, உங்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்க. ஸோ அது ரொம்ப வியர்டாக இருக்கும் புதுசாக சொல்கிறதுக்கு. அதனால் நான் முதல்ல சொல்கிறது சாரி தான். மற்றவங்கக்கிட்ட எனக்கு அதிகமாக சாரி வராது. சாரி ஏன்னா நான் சாரி வராது இன் சென்ஸ் சாரி சொல்கிற அளவுக்கு நான் யாருக்கும் எதுவும் கேட்டது பண்ணதே இல்லை. ஸோ ஆனால் என்கிட்ட நான் சாரியெல்லாம் கேட்டதில்லை, ஆனால் நான் இப்போ கேட்குறேன், நிறைய கேட்குறேன். ஏன்னா நான் என்னோடைய விஷஸ் எல்லாத்தையும் மூடி மறைச்சி என்னோட டைமை கொடுத்து அடுத்தவங்களை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே என்ன சப்ரஸ் பண்ணி தான் நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ அதனால் இப்போ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுக்கும், எனக்கு பிடிச்சதை செய்கிறதுக்கும், எனக்கு பிடிச்சதை பேசுகிறதுக்கும், எனக்கு பிடிச்ச மாதிரி ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுக்கும் நான் மற்றவங்ககிட்ட வந்துட்டு சாரி கேட்குறது இல்லை. ஒரு வேளை எனக்கு பிடிச்ச மாதிரி அன்றைக்கி கொஞ்சம் நகர்ந்துட்டேன், ட்ராக்கில் நகர்ந்துட்டேன், என்னால் இருக்க முடியலன்னா என்கிட்ட தான் சாரி கேட்பேன் மெயினாக. எனக்கு